ஹலோ மக்களே 697 போயிடலாம். போன எபிசோட்ல பார்த்தா டியமண்டே வந்து வேற லெவலா இறங்கி ரெபேக்காவை அட்டாக் பண்றான். ரெபேக்கா செதறதா, ஆனா அதுக்குள்ள கிரோஸ் களத்துல இறங்குறான். இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா டேய் மிங்கோ உன் கதையை முடிக்க நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு லூஃபி கிளம்புறான். டேய் நீ நினைக்கிற மாதிரி டொஃப்ளமிங் சாதாரண ஆள் கிடையாது, அவனுக்குன்னு ஏகப்பட்ட ஃபோர்ஸ் இருக்கு, பொறுமையா தாண்டா அவனை அட்டாக் பண்ணணும், நீ நினைச்ச நேரத்துல அவனை ஈஸியா ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு லா சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா முகிவராவும் லாவும் உள்ள வந்ததை அவனுக்கு ஆளுகளே பார்த்துட்டாங்க. அவன் ஒரு ஆள்கிட்ட ரிப்போர்ட் வர கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இன்னொரு பக்கம் கட் பண்ணி சுகரை தான் காட்டுறாங்க. டேய் 10 வருஷமா சேர்த்து வச்ச என்னோட பொம்மை அடிமைகளை வந்து இப்படி ரிலீஸ் பண்ணிட்டியாடா லாங் நோஸ், உன் கதையை முடிப்பன்னு சொல்லிட்டு சுகர் ஒரு பக்கம் நடந்து வாரா. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம உசப்போ தயாராகிறான். சுகர் எந்திரிச்சது அவளுக்கு தெரிஞ்சிருச்சு, அவளை திரும்பி போட்டுத்தலான்னு தயாராகிக்கிட்டு இருக்கான். டேய் முகிவரா இன்னைக்கு உன் கதையை முடிக்க போக மாட்டேன்னு சொல்லிட்டு சுகரோ வேற லெவலா நடந்து வாரா. இன்னொரு பக்கம் கட் பண்ணி காஞ்சிரு தான் காட்டுறாங்க. அவன் போட்டு ஏனினால எல்லாரும் ஏறி வந்துகிட்டே இருக்கானுங்க. அதுக்கப்புறம் உசப்டோனோ நீங்க சொன்ன மாதிரி நான் வேற லெவலா தயார் பண்ணிட்டேன்னு சொல்றான். அவன் நல்லபடியா வரைஞ்சிட்டீங்களா, இதுக்காண்டி தான் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு பக்கத்துல போறான். டேய் இது நல்லா இருக்குன்னு சொல்றான். அவன் என்னதான் பண்றீங்க எனக்கு ஒன்னும் புரியலையேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் இதை மட்டும் பண்ணு, இதுக்கப்புறம் நம்ம தாண்டா ஜெயிப்போம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பால் மாதிரி கட்டிட்டு போறான். என்னடா இது ஏதோ ஏவுகணை மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கினிவன் பாத்துக்கிட்டு இருக்கான். இது என்னோட ஸ்பெஷல் அட்டாக், இதை போட்டுட்டோம்னா சுகரை சாச்சிரலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே உசப் நடந்து வரான். விஜயலா உன்னோட கிளேவர் ஆன்சர் தான் நான் நம்பி இருக்கேன், அதை போட்டா போதும் அவனை ஜெயிச்சிடலாம்லன்னு சொல்லிட்டு பக்கத்துல வரான் உசப்பு. அவன் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லு, அடிக்க வேண்டியதை நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்றான். உன்னோட கிளேவரான்ஸ் ஒர்க் ஆகுமான்னு சொல்லிட்டு வியோலா பக்கத்துல வராங்க. டேய் நீ எங்கனாலும் போ, உங்க அதை நான் முடிக்க நான் தயாரா இருக்கேன்னு சொல்றான் உசப். உன்னால அடிக்க முடியும்னு சொல்லி கினிமன் கேக்குறான். நான் ஒரு ஸ்னைப்பரு, இதை இனிமேல் நான் பாத்துக்கிட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸுகளை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது என்னோட வேலைடான்னு சொல்லிட்டு ஸ்னைப்பருக்கு இங்க இறங்கிட்டான். வியலா உன்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான். அவன் சரின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே அமைதியா இருந்துட்டு அப்சர்வேஷனை போடுறா. சுகர் எங்க இருந்து நடந்து வரான்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி நம்ம லூஃபி லாவும் தான் அங்க இருந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா சுகர் அங்க இருந்து அப்படி நடந்து வந்துகிட்டே இருக்கா. அவ கிரேப்ஸ் அப்படி சாப்பிட்டுக்கிட்டே வரா எப்பவும் போல. அவங்க ரெண்டுக்கு பின்னாடி தான் நடந்து வரா அவா அப்படின்னு சொல்லிட்டு வியலா அவளோட தகவலை சொன்னோடனே இது போதும் சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. கேப்டன் டேங் அப்படின்னு சொல்லி நடந்து போறாங்க. நம்ம உசப்பை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிங் ரீக்கு நடந்து போறாரு. அவங்க பக்கத்துல வரதுக்குள்ள நம்ம யாருன்னு காட்டணும்னு சொல்லிட்டு நடந்து போறாங்க. இந்த மாதிரி உலகத்துல எந்த தப்பும் நடக்க கூடாது, அதனால உசப்புக்கு வந்து நாங்க ஹெல்ப் பண்ண போறோம், இனிமேல் என் மக்கள் யாரும் அடிபடக்கூடாது சொல்லிட்டு கிங் ரீக்கு நிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா கீழ இருந்து ஏகப்பட்ட மக்கள் வந்து இவங்களை கேப்சர் பண்ணலான்னு வராங்க. அதை தடுக்கிறதுக்காண்டி கிங் ரீக்கு தயாராயிட்டாரு. ஓல்டு கிங் மேன் ரொம்ப நன்றின்னு சொல்றான் உசப். சுகரு அங்க இருந்து லாங் டிஸ்டன்ஸ்ல நடந்து வரா. உசப்க்கும் அந்த 2 பேரும் பக்கத்துல அவன் நடந்து வந்துகிட்டே இருக்கா. நான் பாத்துட்டேன்னு சொல்றான். அவன் அவளை மட்டும் நீ பாத்துக்கிட்டே இரு, மிச்சத நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்றான். மக்கள்லாம் எல்லாரும் மேல ஏறி வராங்க. கிங் ரீக்கு கினிமோட் காட் உசப் எல்லாம் நீங்க தான் இருக்கீங்களா, உங்களை கேப்சர் பண்ண வந்துட்டேன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் வராங்க. எல்லாரும் ஒரே நேரத்துல கேப்சர் பண்றோம், நம்ம டொஃப்ளமிங் கிட்ட வந்து குடுக்குறோம்னு சொல்றாங்க. அவங்க வாங்கடா நான் தயாரா இருக்கேன்னு சொல்றான் கேப்டன் டேங். டே யாருக்கும் வந்து அடிபடக்கூடாது, அந்த மாதிரி நம்ம தடுக்கணும்னு சொல்றாரு கிங் ரீக்கு. நாங்களும் ஸ்டாப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு காஞ்சிரும் கினிமோனும் வரானுங்க. அதுக்கப்புறம் இங்க என்னன்னு பார்த்தா லாவே லூஃபி தான் காட்டுறான். அவனுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. டே நீ நினைச்ச நேரத்துல அடிக்க கூடாது, பொறுமையை நடந்தாண்டா அவனை தாக்கணும்னு சொல்றான். டே எனக்கெல்லாம் நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், மிச்சதை நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல சுகர் அங்கிருந்து நடந்து வரா. ட்ரஃபலகர்லா மங்கி டி லூஃபி என்னைய பத்தி யாருன்னு இவங்களுக்கு தெரியாது, இவங்களை ஈஸியா நான் கதையை முடிச்சிடும்னு சொல்லிட்டு சுகர் நடந்து வந்துகிட்டு இருக்கா. பார்த்தா நடந்து வந்து அப்படியே அழுதுகிட்டு வாரா. இவ யாரடா சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு வாரான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. உசப் அவ யார்டுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு வியோலா தகவலை கொடுத்துக்கிட்டு இருக்கா. இங்க என்னன்னு பார்த்தா சுகர் அழுதுகிட்டே வரா. இந்த பொண்ணு யாரடான்னு சொல்லிட்டு எங்க அப்பா அம்மாவை காணோம், எங்க போனாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அப்படின்னு நடந்து வாரா. இந்த பொண்ணு என்னடா இங்க தொலைஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் லூஃபி. இந்த பொண்ணெல்லாம் நம்ம மதிக்க வேண்டாம், நம்ம ஆட்டத்தை பார்த்துட்டு போவோம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சுகர் அழுதுகிட்டே லாவ நோக்கி கையை நீட்டுறா. எங்கேயாச்சும் ஒளிஞ்சுக்கோ நம்ம போவோம்னு சொல்லிட்டு கிளம்புறானுங்க. என்னை விட்டுட்டு போவாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கத்துணுன்னு 2 பேரும் சாயிரானுங்க. இங்க நம்ம ஊசப்பா தான் காட்டுறாங்க. லூஃபி நீ எங்கடா இருக்க, உன்னை தண்டை நான் குறி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். டேய் இவங்களை நம்ம தடுக்க வேண்டியது நம்மளோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு கிங் ரீக்கு எல்லாருமே தயாரா நின்னுட்டு இருக்காங்க. மக்கள்லாம் பாஞ்சு பறந்து வராங்க. டேங்கு என்னன்னு பார்த்தா கராத்தே மண்ணு கின்னிமோனு காஞ்சிரோ கோல்டுமன் கிங் ரீக்கு எல்லாரும் தடுத்து நின்னுக்கிட்டு இருக்காங்க. நீ இங்க மட்டும் போக்கஸ் ஆறு, வேற எதையும் பார்க்காத, கரெக்டான லொகேஷனை கொடு, அது போதும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த டாப் ஆஃப் த டவர்ல ஒரு விண்டோ இருக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமாங்க நான் வரிசை நிறைய விண்டோஸ் இருக்குன்னு சொல்றாவா. ரைட் சைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் விண்டோ பாருங்க அயன் பார் போட்டுருக்குன்னு சொல்றாவா. தெரியுதுன்னு சொல்றான் அவன். உடனே அதுல உள்ள பாயிண்ட வந்து பின் பாயிண்ட் அளவுக்கு வியல சொல்லிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஏன் அவ்வளவு டிஸ்டன்ஸ் தெரியும்னா அவளோட கிளவரன்ஸ் பவர் அந்த மாதிரி
உள்ளது. உசப்போ வந்து குறியை வச்சுக்கிட்டு கரெக்டா நின்னுக்கிட்டு இருக்கான். அடிச்சிடலாமான்னு சொல்லிட்டு அவன் மட்டும் எக்ஸாக்ட் லொகேஷன் சொல்லிட்டா இங்க இருந்து அவன் அடிக்கணும். ஆனா அடிக்க முடியுமானே தெரியல, அது ரொம்ப தூரமா வேற இருக்கு. டே அங்க ஒரு ஜன்னல் இருக்குடா, அதோட பாட்டம் வந்து 1.2 மீட்டர் ஹைட்ல இருக்கு. சுகர் அந்த ஹைட் லெவல்ல தான் இருக்கா, நீ பாட்டத்துல இருந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ச் பை இன்ச்சா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றா. என்னோட ஆமோ அதுக்குள்ள நுழையுமா அப்படின்னு சொல்லிட்டு உசப்போ யோசிச்சுக்கிட்டே இருக்கான். சுகர் நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் உசப். டே கரெக்டா போஸ்ட்டுக்கு நேரா இருக்கா, அங்க அவ கதையை முடிச்சா போதுன்னு சொல்றாவா. சுகரோ பாஞ்சு பறஞ்சு தொட வாரா. ஆனா அதுக்குள்ள நடந்து போய்கிட்டே இருக்கானுங்க. உங்களுக்கு என்னோட கிரேப்ஸ் வேணுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா அவ. சுகர் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகி முகிவரா பக்கத்துல வாரா. 2 நிமிஷத்துக்குள்ள அடிக்கலனா அவ தொட்டுருவான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. டே என் வழிய விடுங்கடான்னு சொல்லிட்டு மக்களும் கத்திக்கிட்டு இருக்காங்க. மக்களை எல்லாரும் ஸ்டாப் பாருங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க. நான் மட்டும் இப்ப மிஸ் பண்ணிட்டோம்னா லூஃபியை நான் மறந்துடுவேன், என் கேப்டனை விட்டுருவேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த கிரேப்ஸை நீங்க சாப்பிடுறீங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பக்கத்துல வாரா. டே நம்ம கிளம்புவோம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உசப்போ பின் பாயிண்ட் லொகேஷனை செக் பண்ணிக்கிட்டே இருக்கான். கரெக்டா பாத்துக்கிட்டே இருக்கான். ஒரு பக்கம் சுகர் கொஞ்சம் கொஞ்சமா இங்க மூவ் ஆகி நடந்து வாரா. டேவா பக்கத்துல வந்துகிட்டு இருக்கா, நீ எல்லாத்துக்கும் தயாராரு, கொஞ்சம்னா தொட்டுறான்னு சொல்லிட்டு உசப்கோ உன்னால முடியுமான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. வியோலா நம்மளுக்கு இந்த டார்கெட் கரெக்டா செட் ஆகல, என்னால முடியுமா முடியாதா, என்னால வந்து ஷேக்கிங்க ஸ்டாப் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு உசப் பாத்துக்கிட்டு இருக்கான். உசப் அப்படி கூர்ந்து பாக்குறான், இது முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு அட்டாக்க போடுறான். அவன் பார்த்தா அட்டாக்கு கீழே விழுந்துருச்சு. லூஃபியும் அங்க பொம்மையா மாறிட்டான். பார்த்தா அது ஒன்றும் பண்ணவே இல்லை, கனவு மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். டே நான் ஷேக்கிங்க ஸ்டாப் பண்ணணும், என் குரூமேட்டை நான் தான் காப்பாற்றணும், ஒரே அடியில் அவ கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான் உசப். டே லூஃபி நான் கனவுல யோசிச்ச மாதிரி நடந்துடக்கூடாது, ஒன்னால மட்டும் தான் அந்த கண்ட்ரியை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இங்க என்னன்னு பார்த்தா மக்களும் எல்லாரும் பாஞ்சு பறந்து வராங்க. இவன் கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்துல அப்படியே எல்லாமே ஸ்லோவாகுது. எல்லாமே இவனுக்கு கரெக்டா அப்ரோச்சிங்கா தெரியுது. பார்த்தா லூஃபி சுகர் எல்லாருமே இருக்க தெரிஞ்சிருச்சு இவனுக்கு. டே என்னடா என்னோட பிளாக் கபுட்டோ மூலியமா எல்லாமே தெரியும் சொல்லிட்டு பாக்குறான். என்னன்னு பார்த்தா உசப்புக்கே தெரியாம அப்சர்வேஷன் ஹாக்கி ஓபன் ஆகுது. ஸ்பெஷல் லாங் ரேஞ்ச் அட்டாக் ஓப்பனிங்னு சொல்லிட்டு உசப்பு ஒரு போர்டு போடுறான். போட்டு அடுத்த செகண்ட் மக்கள்லாம் பாஞ்சு பறந்து லூஃபி லாக் பண்றாங்க. நம்ம உசப்பு ஸ்னைப்பருக்கு ஈக்குவல் வர முடியுமா? ஸ்கேல் முதல் கொண்டு லென்த் எடுத்துட்டு டேய் நான் அடிச்சிற விண்டுல கரெக்டா பவுண்டா, காத்து வேற லெவலா போய்கிட்டு இருக்குன்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் அட்டாக் ஓப்பனிங் சொல்றான். எக்ஸ்போர்டிங் ஸ்டாரை விட்டு பறந்து போகுது. இப்ப செகண்ட் பூஸ்டர் ஓபன் ஆக போகுதுன்னு சொல்றான். அதுவும் ஓபன் ஆகி ஸ்ட்ரெயிட்டா ஜன்னல் நோக்கி போகுது. உடைச்சிட்டு கண்ணாடி நோக்கி செதறிக்கிட்டு போகுது. ஏதோ ஒண்ணு பறந்து வருதுன்னு சொல்லிட்டு சுகர் பாக்குறா. அது நம்ம உசப்போட போட்டோ, அதைத்தான் காஞ்சிரோ வரைஞ்சிருக்கான். திரும்பியும் உசப்ப பார்த்தா உடனே அவ செதறிட்டா. என்னன்னு பார்த்தா நம்மளும் பார்த்த விஷயத்தையே திரும்பி பார்க்க வச்சு டிராமடைஸ் பண்ணி விட்டான். என்னன்னு பார்த்தா செதறிட்டாவா. உசப் டோனும் இதைத்தான் நான் வரையணும்னு சொல்லிட்டு காஞ்சிர கேட்டிருக்கான். ஆமாடா இதைத்தான் வரையணும், இதுதான்டா அவளை சாக்கி வைக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆட்டோன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. சுகர் திரும்பி சாஞ்சிட்டா. என்னடா நடந்திருக்குன்னு சொல்லிட்டு மேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. டே அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரோபின் பாட்டலுமே பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா சுகர் சாஞ்ச உடனே கீழே இருக்க பொம்மையிலும் திரும்பி சாஞ்சிருச்சு. எல்லாரும் கெட்டி லாக் பண்ணி தூக்கிட்டாங்க. உசப்ஸா உங்களுக்கு ஈக்குவல் யாருமே கிடையாது, இப்படி ஒரு ஸ்னைப்பரான்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு வியோலா வாரா. நீங்க சுகர் கதையை முடிச்சிட்டீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. நம்மளும் அப்சர்வேஷன் காக்கில மாசா காட்டுறான். எப்படி ஸ்டாப் பண்ணா, இங்க இருந்து அந்த பில்டிங்கே நம்மளுக்கு தெரிய மாட்டுக்கு, இப்படி ஒரு ஸ்னைப்பிங் ஸ்கில்லான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறானுங்க. அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு உசப் கேட்டுக்கிட்டு இருக்கான். அவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்கன்னு சொல்றாங்க. சுகர் நீ சாஞ்சிட்டியான்னு சொல்லிட்டு அங்க இருக்க சோல்ஜர் பாக்குறாங்க. வாடா டிராவலரா நம்ம போவோம்னு சொல்லிட்டு லூஃபி லவுஞ்ச் பறந்துகிட்டு வராங்க. டே மிங்கோ உன்னை பார்த்துட்டான்னு சொல்றாங்க. அவங்க டாப் ஃப்ளோருக்கு போயிட்டாங்க, ஃபைனல் பேட்டிலுக்கு இறங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு டே லூஃபி இதுக்கப்புறம் நீ பார்த்துக்கிட்டோன்னு எனக்கு தெரியும்னு சொல்றான் உசப்பு. டே கடைசியா நீங்க இங்க வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு டோஃப்ளமிங்கம் பாக்குறான். எதுக்குடா இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு டோஃப்ளமிங்கம் கேக்குறான். உன் கதைய முடிக்க வந்திருக்கோம், அதே தாண்டா நான் சொல்லிட்டு நான் பேசுறான். உங்களை பார்த்தாலே பாவமா இருக்குன்னு சொல்லிட்டு டோஃப்ளமிங்கம் ஆரம்பிக்கான். அதோட முடியாத சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கம்பறாங்க. See you, bye.